guys, இப்போ நாம வந்து my website part 2 பார்க்க போறோம். Let's get started. So first நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம் நம்மளோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ என்னதுன்னா வந்து நீங்கள் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது வந்து மை வெப்சைட் நம்பர் 1 நீங்கள் பார்க்கலீங்கன்னா ப்ளீஸ் போய் பார்த்துருங்க. அதோட லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட போகலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ யாரெல்லாம் வந்து பார்ட் 1 பார்த்துருக்கீங்களோ வெல்கம் to part 2. So let's get started. இந்த part 2ல நம்ம வந்து about screen டிசைன் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து about ஸ்க்ரீனை வந்து ஒரு ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு ஆப் லேப்ல. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னதுன்னா, இதான் ஈஸியஸ்ட் மெத்தட். நம்ம ஸ்க்ரீன் எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஆட் ஆயிரும். செகண்ட் மெத்தட் என்னதுன்னா, போய் நீங்கள் நியூ ஸ்க்ரீன் அமுத்துனீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஆட் ஆயிரும். சாரி, இங்கே வந்து ஸ்க்ரீன் 4 அண்ட் ஸ்க்ரீன் 5 எழுதி இருக்கிறது. ஏன்னா நான் முன்னாடி வந்து 2 ஸ்க்ரீன்ஸை டிலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 4 and 5 காமிக்குது. உங்களுக்கு வந்து 2 and 3ன்னு காமிக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி இப்போ வந்து 2 மெத்தட்ஸும் கற்றுக்கிட்டீங்களா, நம்ம போய் அபவுட் ஸ்க்ரீனை டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் 4க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த 3 பட்டன்ஸும் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ 3 பட்டன்ஸும் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக அதை அந்த காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி டு ஸ்க்ரீன் அமுத்திட்டு எந்த ஸ்க்ரீனுக்கு காப்பி பண்ணோமோ அந்த ஸ்க்ரீன் அமுத்துட்டிங்கன்னா அந்த பொசிஷனுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணலாம். ஸோ அபவுட்டுக்கும் அதுக்கப்புறமா இந்த கான்டாக்டு ஸ்க்ரீன் 4ல் இப்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நேம்ஸை நம்ம இன்னும் கொடுக்கல. இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்த நேம்ஸும் இருக்காது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு நேம்ஸ் கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஹோம் பட்டன் ஹோம் அபவுட்டுன்னு கொடுக்குறேன். ஏன்னா இது அபவுட் ஸ்க்ரீனில் இருக்கிறதுனால இது வந்து பட்டன் அபவுட் and this one வந்து button contact about. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இது அபவுட் ஸ்க்ரீனால் ஒரு பெரிய பேராகிராஃப் உங்களை பற்றி எழுதியிருக்கோம், ஒரு இமேஜும் போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா மேலே ஒரு லேபிளும் போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த லேபிளை அபவுட்டுன்னு நேம் கொடுத்துட்டு அதை நல்லா நம்ம பெருசாக்கிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல். ஸோ இப்போ தின் ஆயிடுச்சு. இப்போது சூப்பராக இருக்குது. நம்ம அதுக்கு ஒரு இமேஜ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இது இன்னைக்கு வந்து பார்ட் 1 போட்டால அதுலேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி இமேஜ் ஆட் பண்ணோன்னு. ஸோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் முன்னாடி அப்லோட் பண்ணது இங்கே இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து உங்களோட இது இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து டெக்ஸ்ட் ஏரியா வந்து எடுத்துக்க போகிறோம்.
ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பேராகிராஃப்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து ஸ்க்ரோலபிள். ஸோ வந்து இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட் எழுத போகிறேன். ஸோ யா ஐ ஹாவ் டன். இப்போ வந்து நான் இந்த பேராகிராஃப் எழுதிட்டேன். இப்போது நம்ம ஸ்க்ரீனை கொஞ்சம் ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். இது ஸ்க்ரீன் அபவுட். ஓகே, ஸோ இப்போ வந்து கான்டாக்ட் ஸ்க்ரீன். ஸோ கான்டாக்ட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம கான்டாக்ட் ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கான்டாக்ட் ஸ்க்ரீன் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பார்ட் 3ல் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்ட் 1க்கு இப்போ பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீன் ஹோமில் இருக்கிற ஹோம் பட்டன் ஒர்க் ஆக வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஸ்க்ரீனில் ஹோமில் தான் இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ அபவுட் இது பட்டனுக்கு போகலாம். ஸோ அதுக்கு மேலே வச்சிங்கனாலே அதோட ஐடி தெரியும். ஸோ பட்டன் அபவுட்டுன்னு எழுதியிருக்கு. ஸோ நான் பட்டன் அபவுட் எடுத்துட்டு பட்டன் அபவுட் இஸ் கிளிக்டு. செட் ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் அபவுட். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன் அபவுட், இப்போ இந்த செட் ஸ்க்ரீன் தான் வந்து இப்போ நம்ம பார்க்குற நியூ பிளாக். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்க்ரீன் எந்த ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ அது வந்து ஸ்க்ரீனை செட் பண்ணிடும். இந்த ஸ்க்ரீனுக்கு இந்த இடத்துல எழுதியிருக்கிற ஸ்க்ரீன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அபவுட் அமுத்தினோடனே வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம கான்டாக்ட் இது நம்ம பண்ண வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அபவுட் ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஸோ அபவுட் ஸ்க்ரீனில் வந்து இப்போது ஹோம் பட்டன் ஒர்க் ஆகணும். ஸோ இப்போ வந்து அதுக்கு இப்போ இதில் அபவுட் ஸ்க்ரீனில் ஒர்க் ஆக வேண்டாம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அபவுட் ஸ்க்ரீனில் தான் இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இதுக்கு ஸ்க்ரீன் ஹோம் அபவுட் இதான் இதுக்கு நேம் கொடுத்துருக்கோம் ஹோமுக்கு. ஸோ ஸ்க்ரீன் அபவுட் ஹோம் அபவுட்டுன்னு எழுதியிருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஹோம் பட்டன் ஹோம் அபவுட் எழுதியிருக்கு. ஸோ அதனால அதை எடுத்துக்கலாம், பட்டன் ஹோம் அபவுட். ஸோ இப்போ அதை அமுத்தும் போது செட் ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் ஹோம், செட் ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் ஹோம். ஸோ இப்போ வந்து இது கிளிக் பண்ணும்போது இப்போ கிளிக் பண்ணும்போது அது வந்து ஹோமுக்கு நேவிகேட் ஆகுது. ஸோ இதான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி தரலான்னு பார்த்தேன். நம்மக்கிட்ட வெரி லெஸ் டைம் இருக்கிறதுனால வந்து அதுவும் நான் வந்து இந்த சாஃப்ட்வேரில் 15 minutes தான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு லிமிட்டட். ஸோ அதனால் நான் 10 minutesல தான் முடிக்கணும் நான் இந்த வீடியோவை. ஸோ இப்போது வந்து 8 minutes and 32 seconds முடிஞ்சிச்சு. நம்ம போய் இதை ரிவைஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன செஞ்சோன்னு. ஃபஸ்ட்டு பட்டன் அபவுட்டு கிளிக் பண்ணும்போது அப்போது வந்து ஸ்க்ரீன் அபவுட்டு வந்து செட் பண்ணிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன் ஹோம் அபவுட்டு எடுக்கும்போது அப்போது வந்து அப்போது வந்து ஹோமுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ இதான் நம்ம வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் ஆர் எனி கொஸ்டின்ஸ் ஆர் இந்த ஆப்பை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணோன்னா வந்து feedback.easycodingintamil@gmail.com எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு see. ஸோ ஒன் மோர் திங், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட ஜிமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்லைனா நான் வந்து என்னோட Q&A, இந்த வீக்கோட Q&A வந்து சண்டே வருது. ஸோ சண்டேல வந்து 3 o'clock நான் Q&A போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஐ வில் clarify your doubt. Yeah, thank you for watching guys. Bye.